வணக்கம். நம்ம தொடர்ந்து எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய நிர்வாகம், அவர் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரகம், அந்த அமைச்சகத்தினுடைய செயல்பாடு, இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இன்னைக்கு அந்த வரிசையில் நான் பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ். அதாவது தமிழில் சொல்லணும்னா பணியாளர் நலன், பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியம் அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்குது. நிறைய பேர் அதுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறை, தொலைத்தொடர்புத்துறை, இந்த மாதிரி நிர்வாகம், அதாவது நிலக்கரி, மின்சாரம், இந்த மாதிரி துறைகள் தான் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த துறையை பற்றி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லாட்டி அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு நாட்டில் இந்த துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. அதனால தான் இந்த துறையை நரேந்திர மோடி அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காரு. எதனால் இந்த துறை மிக முக்கியமானது, இந்த துறையில் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, நரேந்திர மோடி அவர்கள் வரதுக்கு முன்னாடி இந்த துறையில் மன்மோகன் சிங் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது, ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு அந்த முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இந்த துறையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னுக்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யூஎன் அதாவது ஐநா வெளியிடக்கூடிய கவர்மெண்ட் சர்வே, இந்த ரிப்போர்ட்டை தயவுசெய்து எல்லாருமே படிக்கணும். நமக்கு இந்த துறையை பற்றி பேசுகிறவங்களுக்கு 2 ரிப்போர்ட் இருக்குது. அதில் முக்கியமான ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்டை எதுக்கு ஐநா வெளியிடுதுன்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகள், ஏறக்குறைய 190க்கும் மேற்பட்ட நாடுகள், அது ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆட்சியாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி ஆட்சி செய்கிறாங்க. சரியா? அந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு ஐநா வழிகாட்டுதுன்னா வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். எங்கே ஆட்சி நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்குதோ அங்கே அதிகப்படியான குறைகளை தீர்க்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அந்த நாடு முன்னேறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படைத்தன்மை வரும்போது, ஏன்னா நாட்டோட வருமானம் இவ்வளவு, அதனுடைய செலவின திட்டங்கள் இது, நான் என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்கேன், அந்த திட்டங்கள் இந்த மக்களை நோக்கி நகருது, அந்த திட்டங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இப்படின்ற விவரத்தை எல்லாத்தையுமே மக்கள் முன்னாடி வச்சுட்டோம்னா, நிர்வாகத்தை வெளிப்படுத்தமையாக வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே ஊழல் வேகமாக குறைய ஆரம்பிக்கும், நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். அதனால ஐநா வருடம் இதுக்கான முழு அறிக்கையை வெளியிடுது. இந்த அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, அனைத்து துறைகளுடைய செயல்பாடையும் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்கும் ரேங்க் வெளியிடுறாங்க, அதாவது மதிப்பெண் கொடுக்குறாங்க. இதை தாண்டி அந்த நாடுகள் எப்படி வளரணுன்றத அட்வைஸும் இதில் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த ரிப்போர்ட்டை மாணவர்கள், இளைஞர்கள் தயவுசெய்து தேடி படிங்க. ஃபர்ஸ்ட். சரியா? இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் இந்த துறை வெளியிடும் ஆண்டு அறிக்கை, அதில் மிக முக்கியமானது மக்களுடைய குறைதீர்ப்பு எப்படி இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த விதமான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க, இதற்கான புள்ளி விவரத்துடன் கூடிய அறிக்கை வருடம் வெளியிடுறாங்க. இந்த 2 அறிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது நம்ம நாடு எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்குன்றது நமக்கு தெரியணும். இன்னொன்று, நம்ம நாட்டில் அமைச்சகம் வெளியிடக்கூடிய தகவலை வச்சு முந்தின அரசாங்கம் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம எப்படி செயல் திட்டங்களை வடிவமைச்சிருக்காங்க, இனி வருங்காலங்களில் இதனுடைய எஃபெக்ட், இதனுடைய பிரதிபலன் எந்த மாதிரி இருக்கும், இந்த விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். சரிங்களா? இந்த 2 நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அறிக்கையில் என்ன இருக்கும், ஏன்னா இது ஏறக்குறைய 300 பக்க அறிக்கை. இதற்கு முன்னுக்கு ஐநா சொன்னல, அது ஒரு 600 பக்க அறிக்கை. இந்த 1000 பக்க அறிக்கையை நீங்கள் படிக்கிறத விட படிக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு, இதில் என்ன மாதிரி தகவல் இருக்குன்னு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த அமைச்சகத்தின் அறிக்கை இருக்கு இல்லையா, இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 20 அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதாவது ரயில்வே துறை, பெட்ரோலியமில் ஆரம்பித்து ஃபைனான்ஸ், தொலைத்தொடர்புத்துறை, அது வரைக்கும் இருக்கிற 20 முக்கியமான அமைச்சகத்தின் கீழ் என்னென்ன மாதிரி புகார்கள் வந்துச்சு, அந்த புகார்களுக்கு என்ன விதமான தீர்வுகள் கொடுத்தாங்க, அந்த புகார்களில் எது எது மிச்சம் இருக்குது, அது எவ்வளவு நேரத்தை தீர்வுகள் கொடுத்தாங்க, அந்த விவரம் ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நரேந்திர மோடி அவர்கள் இந்த துறையை தான் கையில் வச்சுக்கிட்டாரு, ஒரு டெலிகாமையோ இல்லாட்டி ஒரு ரயில்வே துறையோ கையில் வச்சுக்காம இந்த துறையை ஏன் கையில் வச்சுக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துறை அனைத்து துறையிலும் இருக்கக்கூடிய குறைகளை எப்படி தீர்க்கிறாங்க, எப்படி சரி பண்ணுறாங்க, எவ்வளோ நேரத்தை சரி பண்ணுறாங்க, அதுக்கு எந்த விதமான தீர்வுகளை கொடுத்துருக்காங்கன்றது முழு விவரம் கொண்டது. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற அமைச்சகத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே நேரடியாக யார் கைக்குள்ள போயிடும், நரேந்திர மோடி அவர்களுக்கு கீழே போயிடும். இதன் மூலம் என்ன செய்ய முடியும் கேட்டிங்கன்னா, ஒரு துறை எப்படி செயல்படுதுன்றதை இந்த விஷயத்துலேருந்து நம்மளால் கண்காணிச்சிட முடியும். அதனால தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த துறையை தன் கைவசம் வச்சுக்கிட்டார். சொல்கிறது ஃபஸ்ட்டு புரியுதா? ரெண்டாவது, இந்த புகாருக்குள்ள, இந்த முழு அறிக்கைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்திருக்காங்க, அந்த வெளிப்படைத்தன்மையினால என்ன விதமாக நிர்வாகம் மேம்பட்டிருக்கு,
அந்த தகவல் ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் இது. சரிங்களா? இந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு பாருங்க. டெலிகாம் மினிஸ்ட்ரி இருக்கா? அந்த டெலிகாம் மினிஸ்ட்ரியில் 2016 எவ்வளோ ரிப்போர்ட் வந்திருக்கு, 2015-16 எவ்வளோ ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற அறிக்கை இருக்குதா? அதில் கவனிச்சிங்கன்னா 2015-16 67,551 ரிப்போர்ட் வந்திருக்குது. 68,000 புகார்கள் வந்திருக்குது. அதில் மிச்சம் இருக்கிறது வெறும் 17 புகார்கள் மட்டும்தான் தீர்க்கப்படலை. உங்களால் சொல்ல புரியுதா? அதாவது எவ்வளோ புகார்கள் மொத்தமாக ஒரு வருடத்தில் வந்துச்சு, அந்த ஒட்டுமொத்த புகார்கள் எவ்வளோ தீர்க்கப்பட்டிருக்கு, மிச்சம் எவ்வளோ இருக்குது, மிச்சம் இருக்கிறது எவ்வளவு 17. இந்த புகார்களை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு அமைச்சகமும், அந்த விஷயமும் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதனால என்ன நன்மை நடந்திருக்கு, இதனால என்ன நன்மை நடந்திருக்குன்ற நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு இது ரயில்வே அமைச்சகத்துக்கு வந்த ரிப்போர்ட் இல்லையா, அதன் மூலம் அந்த செயல்பாடு எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்குன்றதுக்கான புள்ளி விவரம். அதனால கவனிங்க, ரயில்வே அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம டிக்கெட் புக் பண்றோம் இல்லையா, ஏதோ ஒரு விதத்தில் ரீஃபண்ட் கேட்போம், டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரீஃபண்ட் உடனே வரும். அந்த ரீஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆகட்டும், இல்லாட்டி புக் பண்ணும்போது காசு எடுத்திருப்பாங்க, ஆனால் திரும்ப நம்ம கைக்கு வந்திருக்காது. கரெக்டா? இந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை பணம் அனுப்புறதில்ல, அந்த மாதிரி புகார்களை வேகமாக தீர்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஏன்னா அதிகப்படியான புகார்கள் அதில் தான் வந்துச்சு. அந்த புகார்கள் எந்த அளவுக்கு தீர்த்திருக்காங்க, எந்த அளவுக்கு மேம்படுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 45% அளவுக்கு மேம்படுத்திருக்காங்க முந்தின அரசை விட. ஒவ்வொரு வருஷமும் 45% மேல தீர்வை மேம்படுத்திட்டே வந்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க ரயில்வே டிக்கெட் புக் பண்றதாகட்டும், கேன்சல் ஆகட்டும், இல்லை பேமெண்ட் எடுத்துட்டு ரீஃபண்ட் ஆகட்டும், அதில் வேகமாக தீர்வு கிடைக்குது. இது அனைவருக்குமே தெரியும், அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நமக்கு புரியும். அதுக்கு காரணம் இங்க இருக்கிற புகார்களை அவங்க வேகமாக எடுத்து தீர்த்ததுனாலையும் தன்னுடைய நிர்வாகத்தை இன்னும் மேம்படுத்துறதுனால வந்த விஷயம். நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து அதில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி இருக்காங்களே, அதில் வேலை பார்க்கக்கூடிய வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பென்ஷன் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக முறையாக போய் சேரணும். அதாவது ஒரு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் குறைகளை தீர்க்கணும், அதில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய குறையும் தீர்க்கணும். நான் சொல்றேங்களா, இப்போ மக்களுடைய குறையை தீர்த்தாங்களே, இன்னொரு பக்கம் பணியாளர்கள் அவங்களோட குறையை தீர்க்கிறது, அந்த குறைகளை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் இன்னைக்கு மேம்பட்டுருக்கு. இன்னைக்கு பென்ஷன் வாங்குறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அதனுடைய மேம்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதாவது ரயில்வே துறை மட்டும் சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து இது ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரயில் இருக்கு இல்லையா, ட்ரெயின், அந்த ரயிலுக்கு உள்ள இருக்கிற சுத்தமாக இருக்கிறது, டாய்லெட் கிளீனாக இருக்கிறது, அந்த விஷயத்தில் நீங்கள் புகார் கொடுத்த எந்த அளவுக்கு அவங்க எடுத்து வேலை பார்க்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் அந்த சுத்தம், நிர்வாகம், அதுக்கு சிக்கல், அதுக்கு குறைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் புகார்கள் கொடுத்தா எந்த அளவுக்கு அவங்க தீர்க்கிறாங்க, இதை பற்றியான விஷயம். நீங்கள் முந்தின அரசு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த சுத்தம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் யோசிச்சுன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது மேம்பட்டு இருக்குன்றது. சரியா இல்லையா? இதுதான், இது வந்து ரயில்வேக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி புகார்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்குது. இன்னைக்கு புகார்கள் கொடுத்தா அந்த புகார்கள் எவ்வளவு நேரத்தில் தீர்க்கப்படுது, அந்த புகார்கள் தீர்வுக்கு எந்த அளவுக்கு அமைச்சகம் முக்கியத்துவம் கொடுக்குன்றத நீங்க இருக்கிற 20 டிபார்ட்மெண்ட் எடுத்து அதில் இருக்கிற புகார்கள் எவ்வளவு வந்திருக்குன்ற விஷயத்தை தேடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லா வேலை பார்த்துருக்குன்றது. இப்போ நாட்டுடைய அமைச்சகம் கொடுக்குற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க, நல்ல விதமாக ரிப்போர்ட் இருக்குது. சரி, அது எந்த விதத்தில் முந்தைய அரசோட செயல்பாடு நல்லா இருக்குது, அதற்கு ஐநா சொல்கிற விஷயம் என்ன, இதை நம்ம பார்க்கணும். இது ஐநா கொடுக்குறது. ஐநா 2 விதமான ரிப்போர்ட் நம்ம கொடுக்குது. ஒன்று, அரசு வெளிப்படைத்தன்மையான அரசை உருவாக்கியிருக்கா, ஒவ்வொரு நாளும் வெளிப்படைத்தன்மையை உருவாக்கியிருக்கா நிர்வாகத்தில், அதை பொறுத்து ரேங்க் கொடுக்குது ஒன்று. ரெண்டாவது, அந்த வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் இருக்குல்ல, அதில் மக்களை எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதாவது மக்கள் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே வராங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனா ஆன்லைனில் புகார் கொடுக்க முடியுதா, அதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதாவது நீ புகார் வச்சிருக்கலாம், அது எந்த அளவுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு இதுலையும் புகார் இருக்கு இல்லையா, அந்த புகார் பயன்பாடு இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை பொறுத்தது தான் அந்த நிர்வாக செயல்பாடு இன்னும் மேம்பட போகிறதுக்கு காரணம். அப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எந்த அளவுக்கு அந்த நிர்வாகம் செயல்படுது வெளிப்படைத்தன்மையோட, இன்னொரு பக்கத்து அதை மக்கள் பயன்படுத்தி எந்த அளவுக்கு புகார்களை அனுப்ப முடியுது, அதுலேருந்து பதில்கள் கிடைக்க முடியுது. இந்த 2 பக்கம் இருக்குது. இந்த 2க்குமே ரேங்க் கொடுக்குறாங்க. நான் இப்போ சொன்னேன் 2 விஷயங்கள் இருக்குன்னு. அதுக்கு ஐநா கொடுக்கும் மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்றது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் 125 இடத்துல இருந்த இந்தியா நரேந்திர மோடி அவர்கள் காலத்தில் 96 இடத்துக்கு வந்திருக்கு. அதாவது முன்னேறி இருக்கு ரேங்க் பட்டியலில். இது பார்ட்டிசிபேஷன், அதாவது மக்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி புகார்கள் அனுப்ப முடியுது, அதன் மூலம் பயன்பெற முடியுது அப்படின்ற விஷயத்தில்
மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அது 40வது இடத்துல இருந்துச்சு, இப்போ 15வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது? நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்திலையும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலையும் இந்த மக்கள் குறைதீர்ப்பாகட்டும் இல்லாட்டி நிர்வாக ரீதியாக வெளிப்படைத்தன்மை கொண்டு வரதாகட்டும், இந்த ரெண்டு விஷயத்தில் யார் சிறந்த நிர்வாகி நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கிற இறுதி விட நமக்கு என்னவா இருக்குன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தை விட மிக சிறந்த நிர்வாகியாக இருந்திருக்காரு. இந்த 10-15 நிமிஷம் வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதனால நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நான் சொல்லப்பட்ட தகவல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நானே சொல்கிறேன், யார் வீடியோ வந்தால் சரி, என் வீடியோ கிடையாது, யார் வீடியோ வந்தால் சரி கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நான் சொல்லியிருக்கலையா உங்களுக்கு 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஐநாலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அமைச்சகம் கொடுக்குற ஒரு 2 ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்டையும் வாங்கி தயவுசெய்து தகவல்களை தேடுங்க. அந்த தகவல்களை நாங்கள் சொல்லப்பட்ட விஷயம் உண்மையான தேடி கண்டுபிடிச்சிட்டு இந்த நிர்வாகி சரியான நிர்வாகியான்னு யோசி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாட்டில் இந்த ஜாதி மதம் மொழி இனம் இந்த பிரிவினைலாம் தயவுசெய்து வச்சு தூக்கி எரிஞ்சிடு. ஏன்னா இதை வச்சு தான் இங்கே அரசியல் நகருது. அதை தூக்கி போட்டு நம்ம நாடுன்ற ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை ஒருத்தர் கையில் கொடுத்துருக்கோம், அந்த நிர்வாகி எப்படிப்பட்டவர் அப்படின்னு யோசி. அந்த நிர்வாகி எப்படிப்பட்டவர்ன்றது எப்படி ஆய்வு செய்யணும்னா இப்படி தான் ஆய்வு செய்யணும். நீ தகவல்களை தேடு, ஒவ்வொரு துறையிலையும் எப்படி அவர்களுடைய செயல்பாடு இருந்துச்சுன்னு தேடுனா உனக்கு அங்கே விடை கிடைக்கும் யார் சிறந்த நிர்வாகின்னு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சகத்தின் இந்த பணியாளர் நலன் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியம் இல்லையா, இந்த அமைச்சகத்தின் செயல்பாட்டில் நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சகத்தின் செயல்பாடு மன்மோகன் சிங் அரசை விட மிக சிறப்பாக இருந்திருக்குது. இதுதான் உண்மை. நன்றி.